ஆட்சி பேசிக் கொண்டிருக்கிறார். அது தமிழ் மட்டும்தான். அவர்களுக்கு உலகில் எத்தனையோ அரங்குடன் நன்மைகள் மாநில வாட்டிக்கு தந்திரப்பட்டிருக்கிறார். எல்லோரும் எல்லா சமயத்தாரும் எக்காலத்திலும் எல்லா காலம் ஏற்றப்பட்டது வாழ்வில் நன்மை கொண்டு கொண்டார். அது தமிழ் பெருந்தரை நம்முடைய முன்னாள் திருக்குள்ளார். அப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்டு ஒரு இனம் இன்றைக்கு பட்டப்படைப்பு எல்லா நாடுகளும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மரக்கணங்களை வைத்துக் கொண்டு பல யானைகளை அந்த மரக்கணங்களை ஏற்றி சென்று போயிட்டு போய் பல்வேறு கப்பல்களை வைத்து மிகப்பெரிய வளர்ச்சி செய்ய நம்முடைய முன்னாள் அன்பை சொல்ல இப்படி பல பெருமைகளை கொண்ட இனத்தின் மக்கள் பொருளாசி கொள்கைக்கு பரிமாற்றங்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவர்களால் வந்து என்று தமிழர்கள் நாங்கள் சொல்லவில்லை. அமெரிக்க ஆடல் பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்கள் தோனி வாசல் மாற்றி நாள் கட்டளையை இருவார். இந்திய அரசியல் சாசனத்தை மறுத்து தந்த பிரச்சனை அமெரிக்க அவர்கள் இதை இந்த நாடக சொல்வதை நான் ஏற்க மறுக்கிறேன். இந்த நிலப்பரப்பு முழு தமிழை தாய்மொழியாக கொண்ட நாடுகள் தான் தலை வந்தார்கள். எங்களுடைய மூலாளிகளை முடிவுற தமிழ்தான் இந்த நாட்டை எல்லாரையும் சுத்தமாக வரையறுத்தான் எளிமைந்து அது தமிழர்களுக்கு மட்டும்தான் என்று அமைச்சர் அவர்கள் பேசியிருக்கிறார்கள், எழுதியிருக்கிறார். அப்படி இவ்வளவு எளிய குறைக்க தமிழர்களுக்கு மறைவாக இனம் முதலை பண்பற்ற இனம் போர்ப்பணத்து போகும், முதலை நாகரிகமற்ற இனம் போர்ப்பணத்து போகும் என்ற அடிப்படையில் போர்ப்பணத்து தண்ணீரத்தில் இருப்பதை உயர்ந்ததில் சாதாரண பண்ணி தண்ணீர வகையா சாதி பிளவுகளால் கலந்து பிரிந்து அளவிடத்தில் திறக்க வச்சு பார்த்து அமைச்சுவாங்க. காலையில் குடியிருந்த இந்த தாயகத்திலே தன்னுடைய தாய்மொழி சேர்க்க அறிவித்து நடக்க முடியவில்லை. அவருடைய கொண்டு வேளாண்மை வெளியிட்டார். அவருடைய வரலாறு நடக்கிறது. கோயிலிருந்து வெளியிட்டார். அங்கே தாய்மொழி இல்லாத தமிழ் பேசப்பட்டு போய் பலருக்கு பரிமாற்றம் வரலாற்று தேராகும். அங்க இருக்க வரலாற்று கல்வெட்டுகள் எல்லாம் வரலாற்று குறிப்புகள் செப்பேடுகள் கல்வெட்டுகள் எல்லாம் இருக்குது. அதற்கு வெளியிட்டார். தாய்மொழி வெளியேறி வரலாற்று வெளியிட்டார். தமிழ் தன்னுடைய அடையாளத்தை அவருடைய வீர வரலாறு அந்த குறிப்புகள் அடையாளம் அளிக்கும். இன்னைக்கு சிவாஜி வீரன் என்றாலே மராட்டியோட சிவாஜி தான். நம்முடைய முதலை வீரன் சின்னமையோ பொய்தேவோ மதுபாட்டியோ அழகு போனோம். அல்லது நம்ம வீரன் பெரும்பாட்டியா வேறு மதுபாட்டியோ பெரும்படி முதலை பண்டாரி பரம்பரை வந்த முதல்வர்கள் அது இல்லை. பல்லவாய் பட்டியல் வரலாற்று பாபு வரலாற்று பாடம் இல்லை. வீர பெண்கள் சான்சியால் தான் நம்முடைய பாட்டியா வேறு இல்லை. இப்படி திட்டமிட்டு வரலாற்றில் மறுக்கப்பட்டு மொழியில் மைவாட்டில் வரலாற்றில் வெளியேற்றப்பட்ட ஒரு இனம் இப்போது உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டது. அந்த உழைப்பில் தேவை அப்படியே இருக்கும்போது வளைக்காக இருந்து என்ன தமிழ் இருவாய் ஒன்றை போய் தெரிந்து அவர்களுக்கு பாலிக்க மட்டுமில்லை பார்த்து தனது உதவியை கொடுக்கப்பட்டது. இந்த இடத்தில் அவங்க இடத்தில் அரசியல் தீர்மானிப்பார். நாம் இந்த இடத்தில் கையாகிறது தெரிய கொடுக்கிறது. உழைப்பிற்கு வெளியே வகை இடத்திற்கு வெளியே சொந்த நாட்டிலே நாம் அங்கே இடமே வைக்கப்படுவது சித்தார் அங்கிருந்து வெளியேவா அனுமதி இப்படி எல்லாரும் அந்த தொடர்ந்து 20-26 கோவிலுக்கு வாங்க அந்த மக்களை வெளியே கொண்டு அப்படி சிறு தாய் வெளியே கொண்டு இதே உயர்வை நடந்தது. அந்த படத்தை வந்து இந்த காலகட்டத்தில் இனி இந்த கட்சிகள் ஆட்சியில் பயிரில்லை சாதி மதங்களாக பயிரை பயிரான அடையாளங்களை அவங்க குறிப்பிட்டார். நம்முடைய அடையாளம் பிறப்பின் எந்த பிறப்பின் தமிழ் தமிழை இங்கு பிறப்பின் தயாரான பெருமைப்பையும் தமிழ் நாடு தமிழ் பெருமை தமிழ் குறிப்பிட்டு புரட்சிப்பாளர் பாடியாக பற்றி இதை சிறுவை பயிரேற்ற தமிழ் நம்முடைய போர் இறக்கும். அதுதான் நான் சொல்லுகிறேன். நாம் தமிழர் என்ற ஒரு அரசியல் புரட்சி படை அந்த படையை கட்டி எழுதினோம். அதை தன்னை முதன்மை தலைவராக இணைத்துள்ளவர் என் உயிர் சகோதரன் 12 பேர்கள் மொழியை நாட்டை மாறாமல் கொண்டுவதில்லை அந்த மொழியை அவருடைய மாணவராக இருந்தவர் என்னுடைய அன்பு 12 பேர்கள். எனக்கு ஒரு 4 அரசியல் இங்கே தாய்மொழியை கற்பதற்கு படிப்பதில்லை பெற்றது இல்லை. தாய்மொழியை வெளியே தாய்மொழி மனதை இல்லை. அப்படி தாய்மொழி மனதோட படிப்பதற்கு வாய்ப்பு போக்காது என்று அவர் அவருடைய நண்பர்கள் இணைந்து தாய்மொழி பள்ளி நடத்தினார். அது அப்போது அந்த பெரியார் மாநில மாற்றங்கள் அமைக்கப்பட்ட இந்த உணர்வுகளை ஏறி அந்த காலத்தில் பலமுறை தாய்மொழி பள்ளியுடைய நிலை விழாவுக்கு நான் அந்த காலத்திலிருந்து என்னை அவை எங்கோ சிலை மாவட்டத்தில் அனைவரும் சிந்து என்னை இருந்திருக்காரை எங்களை ஏற்பது ஒரே ஒருவரால் அப்படி தமிழ்தாய் பிள்ளைகளாக நாங்கள் இணைந்து மிகப்பெரிய அரசியல் படை கட்டியிருக்கிறோம். எங்கள் தாய்மொழி அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அல்ல. எங்கள் முன்னவர்கள் அமைச்சர்களாக மந்திரிகளாக இருந்தவர்கள் எளிய மக்கள் இனக்குரிய வேளாண் உலகின் பட்டாளர்கள் எங்களால் இணைந்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்கிட முடியும் என்று இந்த நாட்டில் இருக்கிறோம். 3வது கட்சியாக இணைந்து நாங்கள் இணைந்து வளர்ந்தோம். இந்திய தேர்தலான 3வது கட்சியாக மாணவர் இளவல் உள்ள தமிழர்கள் 36 பேர் ₹1 வாங்கி காசு அவர்களுக்கு வந்து இங்கே கல்வி அதை அத்தனை நமக்கு அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனைமொழி வழியில் வாழ்கள் அந்த மரணத்தை தாக்கி நீங்கள் பதினாறு தலைமுறை பிள்ளைகள் எடுத்துக்காட்டி இவரை போல இந்த இளைய வாருங்கள் வாசி போல அவர்கள் பார்த்து சொல்லுதான் இளைய எப்படி இருக்கிறது அப்படி நாங்கள் சொல்ல தமிழ் தமிழ் போல தமிழ் ஆரம் போல எங்க பேர் வாழ்க்கை நம் போல
ஒவ்வொரு பேருக்கு பேசுகிறீர்கள். நீங்கள் உங்களை உங்கள் வீட்டை பேசிக்கொண்டு இந்த நாட்டை பேசுகிறீர்கள். இந்த மண்ணின் விலைக்கு வரமாடிய ஈரனுக்கு குறிப்பை எதிர்த்து கொள்ளுங்கள். அதுதான் இந்த மண்ணின் மக்கள் நீங்கள் செய்கிற அன்பாக இருக்கும். இந்த பிள்ளைகளை நீங்கள் உணர்ந்து கொண்டு பார்க்க நடைபெற்று அங்கேயும் இருந்த நிஜமுத்த நிலைக்கு நான் பிள்ளைகள் பார்க்கிறேன். என்னுடைய போது நீர் கைவி காட்டுவதை அங்கே பார்க்கிறேன். பார்த்து கையோடு பார்த்து நன்றி நாம்